வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நல்லாட்சிக்கு எதிரான போக்கு, ஊழல் எதிர்ப்பை விரும்பாத சில உயரடுக்கு மக்கள். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கவலை. நாட்டில் நல்லாட்சியையும் நேர்மையையும் வலியுறுத்தி ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொள்வது சில உயரடுக்கு நபர்களுக்கு பிடிக்கவில்லை என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்தார். நாடாளுமன்ற விவாதங்களில் நேர்மையும் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளும் குறைவாகவே பேசப்படுகின்றன. ஒரு சில அரசியல் வழக்குகள் மட்டும் கவனத்தை ஈர்க்கின்றன. மற்றபடி இத்தகைய விவாதங்கள் வரவேற்பை பெறுவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நல்லாட்சி என்பது இஸ்லாமிய போதனைகளிலும் கூட முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஒரு புதிய விஷயம் அல்ல என்று பிரதமர் வலியுறுத்தினார். நேர்மையான நிர்வாகம் இல்லாததால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து கவலை தெரிவித்த அவர், கடந்த 2 ஆண்டுகளில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் 15.5 பில்லியன் ரிங்கிட் வசூலிக்க முடிந்ததை குறிப்பிட்டு இதற்கு முன் எவ்வளவு தொகையை இழந்தோம் என்று கேள்வி எழுப்பினார். ஊழல் தடுப்பு ஆணையம், காவற்படை, வருமான வரித்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க அமைப்புகளின் முயற்சிகளை அவர் வெகுவாக பாராட்டினார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்காக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவுக்கு வருகை புரியவுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதனை மடானி அரசாங்கத்தின் பேச்சாளரான டத்தோ ஃபாமி ஃபட்சில் உறுதிப்படுத்தினார். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக மலேசியா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே நடைபெறவுள்ள சந்திப்பு மாந்தநேயம், பாதுகாப்பு, வர்த்தகம் ஆகிய முக்கிய விவகாரங்களில் மலேசியாவின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வதற்கான ஒரு முக்கிய தளமாக இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக காசா நெருக்கடி குறித்த மலேசியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கும் பொருளாதாரத்துறையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு இஃது ஒரு முதன்மை வாய்ப்பை வழங்குகிறது. ஹமாஸ், இஸ்ரேல் இடையே தற்காலிகமாக அமல்படுத்தப்பட்டுள்ள சண்டையை நிறுத்தும் ஒப்பந்தத்தை மலேசியா வரவேற்பதாகவும் இஃது ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன நாட்டிற்கான அடித்தளமாக அமையும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். மேலும் எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளுடன் மலேசியா தீவிரமாக பேசி வருவதாகவும் ஐநாவின் சிறப்பு அமர்வில் காசாவிற்கு அமைதி காக்கும் படையை அனுப்புவது குறித்து பொதுவான கருத்தை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் முகமது ஹசான் தெரிவித்தார். பண்டார் உத்தாமாவில் பள்ளி மாணவி சக மாணவரால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரும் கம்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாங் ஜெமினின் தீர்மானத்தை நாடாளுமன்ற அவைத்தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் இன்று நிராகரித்தார். இந்த விவகாரம் குறித்து கல்வி அமைச்சர் ஏற்கனவே கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி விளக்கம் அளித்திருப்பதால் நாடாளுமன்ற விதி 18(7)(b)யின் கீழ் இந்த தீர்மானத்தை அவர் நிராகரிப்பதாக ஜொஹாரி குறிப்பிட்டார். பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அதிகரித்து வரும் கவலைகளும் பள்ளி ஒழுங்குமுறைகளை கையாள்வதில் உள்ள அமைப்பு நிலையிலான தோல்விகளையும் காரணம் காட்டி சாங் ஜெமின் அக்டோபர் 15ஆம் தேதி இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தார். மாணவர்களின் புகார்களை கையாள்வதில் உள்ள பலவீனமான கண்காணிப்பு, பொருத்தமற்ற பதில்கள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உதவி பெறுவது தடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தப்பி விடுவதை இது காட்டுவதாக சாங் ஜெமின் வலியுறுத்தினார். Saya, Lim Hui Ying, Timbalan Menteri Kewangan, ingin mengucapkan Selamat Hari Deepavali kepada semua masyarakat India di Malaysia. Semoga perayaan ini membawa sinar kebahagiaan, kejayaan dan kasih sayang dalam kehidupan kita semua. Marilah kita memperkukuh semangat perpaduan, keharmonian dalam semangat Malaysia Madani. Deepavali Now Vatika. பண்டர் புத்ரா தேவி ஸ்ரீ நாகக்கண்ணி ஆலயத்தில் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஏற்பட்ட பலத்த புயல் மழையால் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமான பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதன் உடனடி மறுசீரமைப்பு பணிகளுக்காக குலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனி சிங் 20,000 ரிங்கிட் சிறப்பு நிதியை வழங்கினார். பெரிய மரம் ஒன்று விழுந்ததால் ஆலயத்தின் முதன்மை கட்டமைப்பு சேதமடைந்து பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆலயம் தற்காலிகமாக மூடப்பட வேண்டியிருந்தது. தொடர்பு துணை அமைச்சருமான தியோனி சிங் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து IOI ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கிய புதிய இடத்தில் ஆலய கட்டுமான பணிகளை தொடங்க குறுகிய காலத்தில் மாவட்ட அலுவலக ஒப்புதலை பெற்றுத் தந்தார்.
மொத்த செலவான கிட்டத்தட்ட 150,000 ரிங்கிட்டில் ஒரு பகுதியாக வழங்கப்பட்ட இந்த நிதி தீபாவளியை முன்னிட்டு பக்தர்கள் மீண்டும் தங்கள் வழிபாட்டிற்கு திரும்ப உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் குலாய் நாடாளுமன்ற பகுதியில் உள்ள இந்திய சமூகத்தின் நலனும் மேம்பாடும் தொடர்ந்து தனது முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். போதைப் பொருள்கள் கலந்த வேப் சாதனங்களின் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மலேசிய காவற்படை நாட்டில் வேப் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்வதற்கான முயற்சிகளுக்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. நாட்டில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் நடவடிக்கைகளில் இது ஒரு தீவிரமான செயலூக்கமான நடவடிக்கையாக இருக்கும் என்று உள்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஷம்சுல் அன்வார் நசாரா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வேப் பொருட்களின் உள்ளடக்கத்தையும் விநியோக வழிமுறைகள் மீதான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் தீவிரமாக மேம்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து சமூகத்தின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக போதைப்பொருள் கலந்த வேப் பயன்பாட்டை தடுப்பதற்காக காவற்படையும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து பல்வேறு கூட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் போதைப்பொருள் பயன்பாடு 32.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் 2024 192,857 தனிநபர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் from Eurogroup Malaysia Berhad. Happy Diwali to everyone. UPSR PT3 தேர்வுகள் நீக்கப்பட்ட பின்னரும் கூட மலேசிய கல்வி சான்றிதழான SPM தேர்வுகளின் முடிவுகள் நிலைத்தன்மையுடன் இருப்பதை அடுத்த 2 ஆண்டுகளின் முடிவுகள் காட்டுவதாக கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். UPSRக்கும் PT3க்கும் மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி அமர்வின் இறுதித் தேர்வான UASA தேர்வு வாரியத்தின் தரநிலைகளின்படி ஆசிரியர்கள் மாணவர்களின் செயல்திறனை விரிவாக மதிப்பிட உதவுகிறது என்று அவர் விளக்கினார். இதற்கிடையில் தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் இடைநிற்றல் விகிதம் 0.05 விழுக்காடாகவும் இடைநிலை பள்ளிகளில் 0.59 விழுக்காடாகவும் குறைந்திருப்பதுடன் அமைச்சு பல்வேறு விரிவான உதவிகளையும் திட்டங்களையும் அமல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் SIPKPM அமைப்பு இடைநிற்றல் அபாயம் உள்ள மாணவர்களை அடையாளம் கண்டு இலக்கு சார்ந்த உதவிகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது என்றார். அனைவருக்கும் வணக்கம். லக்ஷா மெட்டல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்மையில் பள்ளிகளில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் காரணமாக பள்ளி வளாகங்களில் பாதுகாப்பை மேம்படுத்தும் அமைச்சரவையின் புதிய கட்டளையை தொடர்ந்து காவற்படை காவல் சுற்றுப்பணியை அதிகரிக்க வேண்டிய பள்ளிகளை கண்டறிய கல்வி அமைச்சு காவல்துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 12,000 பள்ளிகளிலும் உள்ள மாணவர்களின் கட்டொழுங்கு, குழுச்சண்டைகள், சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த தரவுகளை கொண்டு காவற்படை தற்போது காவல் சுற்று பணிக்கான அட்டவணையை மறுசீரமைத்து வருகிறது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் கல்வி அமைச்சு தேர்ந்தெடுக்கும் பள்ளிகளில் CCTV கேமராக்கள் பொருத்த கூடுதல் 5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு உட்பட பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் கல்வி அமைச்சு அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களின் பாதுகாப்பையும் ஒழுக்கத்தையும் உறுதிப்படுத்த உறுதி பூண்டுள்ளது. வரும் அக்டோபர் 26 முதல் 28 வரை நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடும் அதனுடன் தொடர்புடைய அமர்வுகளின் போதும் பயண செயல்பாடுகளை சீராக உறுதிப்படுத்த ரேபிட் KL நிறுவனம் முக்கிய நிலையங்களில் கூடுதலாக 400 ஊழியர்களை பணியமர்த்தியுள்ளது. மாநாட்டு கால பகுதியில் பொது போக்குவரத்து சேவை தடையின்றி இயங்குவதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் செயலூக்கமான நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் என்று போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. உச்ச நேரங்களில் தொடர் வண்டிகள் இயக்கத்தை நீட்டிப்பதுடன் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அனைத்து முக்கிய வழித்தடங்களிலும் கண்காணிப்பை மேம்படுத்தவும் ரேபிட் KL தயார் நிலையில் உள்ளது. இதற்கிடையில் எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் ERL நிறுவனம் KLIA எக்ஸ்பிரஸ் தொடர் வண்டிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதுடன் KL சென்ட்ரலை நோக்கி செல்லும் KLIA டிரான்சிட் தொடர் வண்டிகளும் அக்டோபர் 22 முதல் 28 வரை கூடுதலாக இயக்கும் என்று அறிவித்துள்ளது.
முறையாக அங்கீகரிக்கப்படாத தகவல் தொடர்பு கருவிகளை பயன்படுத்தியதோடு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சேவைகளில் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் இருவர் இன்று தனித்தனி செஷன்ஸ் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டனர். 43 வயதான சாங் ஃபா செங், 46 வயதான லிங் சியூ லூங் ஆகிய இருவரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டனர். மேலும் இவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அதிகப்படியாக 300,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். முத்தியாரா டமன்சராவில் அங்கீகரிக்கப்படாத GSM மாடியூல் கருவியை பயன்படுத்தி மேக்சிஸ் நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு சேவைகளை சீர்குலைத்ததாக சாங் குற்றம் சாட்டப்பட்டார். அதே சமயம் அதே குற்றத்தை செய்ய அவருக்கு உடந்தையாக இருந்ததாக லிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இருவருக்கும் தலா 5,000 ரிங்கிட் பிணைத் தொகை விதிக்கப்பட்டதுடன் இந்த வழக்குகளின் அடுத்த விசாரணை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் உள்ளூர்வாசி ஒருவருக்கு சொந்தமான 400 ரிங்கிட் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட 40 வயது ஈரானியரான ஹோசேன் எஸ் டன்ஜோ இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு 1,500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் உள்ள வீட்டின் முன் பணத்தை மாற்றிக்கொள்வது போல நடித்து பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து 400 ரிங்கிட்டை பறித்துக் கொண்டு அவர் தப்பியோடியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் உள்ள டேஷ்கேம் காட்சிகள் மூலம் காரை பயன்படுத்தி தப்பியோடிய சந்தேக நபரை விரைவிலேயே காவற்படை கண்டுபிடித்தது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அபராதத்தை செலுத்திய பிறகு அவர் நீதிமன்ற வளாகத்தை விட்டுச் சென்றார். இன்று மாலை தலைநகர் முழுவதும் பெய்த பலத்த கனமழையால் மரம் விழுந்த 2 தனித்தனி சம்பவங்களில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிர் இழந்ததுடன் ஒரு பெண் காயமடைந்ததாகவும் கோலாலம்பூர் மலேசிய தீயணைப்பு மீட்புப் படையின் செயல்பாட்டு மையத்தின் தலைமை அறிவித்துள்ளது. பர்சியாரான் டூதாமாஸ் ஹர்தாமாஸ் ரீஜென்சியில் நடந்த சம்பவத்தில் கார் ஒன்றின் மீது மரம் விழுந்ததில் அதில் பயணித்த 40 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். மற்றொரு சம்பவமாக கப்போங்பாருவில் உள்ள ஜலான் மெட்ரோ பிரீமா பகுதியில் மரம் விழுந்ததில் ஒரு பெண் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக கோலாலம்பூரில் பல இடங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணியும் மரம் அகற்றும் பணிகளையும் தீயணைப்பு படை முடுக்கிவிட்டுள்ளது. பெராக் சித்தியாவானில் உள்ள தெலு இன்தான் சித்தியாவான் சாலையில் இன்று காலை 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயங்கர விபத்தில் தாய் ஒருவர் உயிர் இழந்ததுடன் அவரது கணவரும் 2 குழந்தைகளும் படுகாயமடைந்தனர். சாலை ஓரத்தில் விபத்துக்குள்ளான காரின் ஓட்டுநருக்கு உதவ மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரெய்லர் மோதியதாலேயே இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் செயலாக்க பிரிவின் இடைக்கால துணை இயக்குநர் ஷாஸ்லின் முகமது அனாஃபியா தெரிவித்தார். விபத்தில் ட்ரெய்லர், கார், MPV வாகனம், 2 மோட்டார் சைக்கிள்கள் என மொத்தம் 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்தன. காயமடைந்த மற்றவர்களும் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிர் இழந்தவரின் உடல் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திரங்கானு குவாலனரூஸ் படாங் அயர் தேசிய பள்ளிக்கு அருகில் இன்று நண்பகல் 1:30 மணியளவில் போக்குவரத்து விதி மீறல்களுக்காக பறிமுதல் செய்யப்படுவதை தவிர்க்கும் நோக்குடன் ஒரு லாரி உரிமையாளர் தனது வாகனத்திற்கு தீ வைத்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த லாரியை வயது குறைந்த இளையோர் ஒருவன் ஓட்டியுள்ளான். மேலும் அதன் மோட்டார் வாகன உரிமம் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காலாவதியாகி இருந்ததுடன் 2023 முதல் புஷ்பகாம் சோதனையிலும் தேர்ச்சி பெறவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்ததாக திரங்கானு மாநில சாலை போக்குவரத்து துறையின் இயக்குநர் முகமது ஜம்ரி சமியான் தெரிவித்தார். உரிமையாளர் ஒத்துழைக்க மறுத்து லாரியை தீ வைத்து கொளுத்திய இந்த செயல் சட்டத்தை மீறியது மட்டுமின்றி போக்குவரத்து துறை ஊழியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றத்தின் கீழ் காவற்படை விசாரித்து வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.